அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது ஆல்ரெடி வந்து இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் வந்து சப்சிடிஸ்க்கு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா, மற்ற ஸ்கீம்ஸ் இல்லை, மெயினாக வந்து பிஎம்இஜிபி அப்படி இல்லைன்னா நீட்ஸ் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ ஜனவரியிலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செப்டம்பர் வரைக்கும், செப்டம்பருக்கு முன்னாடி ஒரு ஆகஸ்ட் 15 தேதிக்கு முன்னக்கூட்டி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைல் அப்ரூவ் ஆகியிருந்திருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து கொஞ்சம் ஒரு 2-3 டிஸ்ட்ரிக், புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக், அதுக்கப்புறம் சேலம் டிஸ்ட்ரிக், இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்டில் நாங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்க கிளைண்ட்டுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபண்டு வந்து இந்த இயர்க்கான டார்கெட் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட் இயருக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி நெக்ஸ்ட் இயருக்கு வாங்கன்னு சொல்கிறவங்களுக்கு சில பேருக்கு வந்து பேங்க்கோட காப்பீஸ் வச்சா கொஞ்சம் சீக்கிரம் அப்ரூவ் பண்ணுறாங்க. இன்கேஸ் அப்படி நீங்கள் அப்ரூவ் வாங்கலைனாலும், அதாவது ஒரு கியூ சிஸ்டம் மாதிரி வரும். எப்படின்னா இப்போ நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து இப்போ செப்டம்பர் மாதம், அக்டோபர் மாதம், டிசம்பர் மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோடது அப்படியே லைனாக வந்துகிட்டே இருக்கும். அப்போங்கையில் ஜனவரிக்கு அப்ரூவ் பண்ணும்பொழுது யார் யாரெல்லாம் இந்த செப்டம்பர், அக்டோபர், டிசம்பரில் போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் ஆட்டுப்பண்ணை, கோழிப்பண்ணை இல்லை மற்ற தொழில் ஏதாவது பண்ணுற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு அப்ளிகேஷன்ஸை மட்டும் இப்போ போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 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 என்ட்ரன்ஸ் மாதிரி, ஒரு கொரீஸ் மாதிரி என்ட்ரன்ஸ் மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த டயத்தில், அதாவது ஜனவரி 1 அப்படி இல்லைன்னா பிப்ரவரி, இந்த ஆங்கிளில் வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு கிளைண்ட் இல்லை 3 கிளைண்ட் எங்கள் கிளைண்ட்டுக்கே வந்து ஃபார்வர்ட் ஆகாமல் ஃபண்டு அவைலபிலிட்டி இல்லை, கொஞ்சம் லேட்டாக அப்ளை பண்ணுங்கள், டிசம்பர் எண்டு பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா ஒன்று பேங்க் லெட்டரை வச்சுட்டு அவங்கள வந்து புஷ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒன்று. இன்னொன்று, அது இல்லாமல் அப்படின்னா, அதாவது மொத்தம் 3 டிபார்ட்மெண்ட் இந்த சப்சிடியை வந்து மூவ் பண்ணுவாங்க. எந்த அப்படின்னா பிஎம்இஜிபியை, ஒன்று வந்து கேவிஐசி, இன்னொன்று வந்து கேவிஐபி, இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்கு. ஸோ பெரும்பாலும் நாங்கள் அப்ளை பண்ணுறது எல்லாமே டிக்கில் தான் இருக்கும். ஏன்னா கேவிஐசி வந்து சென்னையில் இருக்குது, கேவிஐபி வந்து 2 மாவட்டத்துக்கு 1 இல்லை 1 மாவட்டத்துக்கு 1 இருக்கும். அவங்களோட ப்ரொசீஜர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வைங்க. ஏன்னா இந்த மலையில் வந்து எப்படியும் நம்ம ப்ராஜெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். அக்ரிகல்ச்சரை பொறுத்தவரை சொல்கிறேன், எப்படியா இருந்தாலும் நம்ம வந்து தை மாதம் தான் வந்து எல்லாத்தையுமே நம்ம ஆரம்பிப்போம். அப்படிங்கிற நீங்கள் அப்ளிகேஷனை போட்டு வைக்கிறது தாராளமாக கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ எங்ககிட்ட போடணுன்னா நீங்கள் போடலாம், இல்லை நீங்களாக போட்டால் கூட இந்த பிட்வீன் 3 டேஸில் கரண்ட் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்குது. அதாவது ஃபண்ட் அவைலபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வருது. பட் இருந்தாலுமே நீங்கள் அப்ளிகேஷனை உள்ளே கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த பீரியாரிட்டி பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கடந்த ஒரு வாரமாக 2-3 கிளைண்ட்ஸ்க்கு ஆகலை. ஸோ அதனால் இந்த தகவலை வந்து தெரிவிக்கிறோம். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோ.